ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வெள்ளா சேனல். நான் இன்றைக்கி ஒரு அருமையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்டப்போகிறேன். இதுக்கு 150 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 முந்திரியை ஒரு ஸ்பூனு கசகசா கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்படியே ஊறட்டும். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். போட்டு இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாசம் போகிற மாதிரி செஞ்சிடலாம். செஞ்சுட்டு இப்போ இதில் இந்த பன்னீரெல்லாம் ஒவ்வொன்றா இப்படி சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் செஞ்சால் போதும், எடுத்துக்கலாம். நம்ம இதில் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இதில் எடுத்து வச்சாச்சு. இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இது போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பொடி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். இதுலேயே மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஊற வச்ச அந்த முந்திரியையும் கசகசாவையும் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து பாதாமும் கசகசாவை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதை அதில் ஊற்றிடுறேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணுன்னா கூட ஈஸியாக கழுவி இதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பை வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கணும்னு மறந்துட்டேன், போடுறேன். இது இப்படியே வந்து நல்லா கொதித்து வரட்டும். 2 நிமிஷம் முடிச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பொரிச்சு வச்ச இந்த பன்னீரையெல்லாம் போட்டுக்கலாம். இது அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டியதில்லை. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ஒரு அருமையான சத்துக்கள் நிறைந்த பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் சுவையில் அருமையான ஒரு பன்னீர் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இது மேலே கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் எடுத்து வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பன்னீர் வச்சு சாப்பிடலாம். பாருங்க, ஒரு அருமையான பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி எடுத்து இப்படி தொட்டு இப்படி சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுக்கப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.